ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸோட பிரைடல் வந்து ஒன்று புக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம போக போகிறோம். பிரைடலில் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி அவங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து போக போகிறோம். அந்த விலாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன தான் அது வந்து SPF வந்து 50 இருக்குது. என்ன தான் இருந்தாலுமே நம்ம மூஞ்சில் போட்டால் பிளாக் அடிக்குதுங்க. எல்லாத்துக்கும் சன்ஸ்க்ரீன் போட்டால் அப்படி தான் அடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்க, எது பெஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஃபேஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து சஜஸ்ட் பண்ணி நான் அதை வாங்கினேன். பட் என்னோடய ஃபேஸுக்கு லைட்டாக வந்து பிளாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது சூப்பரான கொரியன் பிராண்டாக, காஸ்ட்லியும் கூட அந்த சன்ஸ்க்ரீன். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொரியன் பிராண்டு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் சஜஸ்ட் பண்ணாங்க. நாங்கள் வந்து போயிருந்தோம். அங்கே நைக்கா ஷோரூமில் அந்த அக்காவும் இதை தான் சஜஸ்ட் பண்ணாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து எனக்கு என்னென்னா, மூஞ்சி இதை அப்ளை பண்ண பிறகு வந்து ஃபேஸ் வந்து கருப்பான மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் எடுக்கிறேன், இவ்வளோ தான் அப்ளையே பண்ணுவேன். இதுக்கே ஃபேஸ் வந்து பிளாக்கான மாதிரி இருக்குது. இன்றைக்கி வந்து வண்டியில் போக போகிறோம் இவங்களுக்கு வந்து மேக்கப்புக்காக. நான் ஆல்ரெடி பிகினிங்கில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கு போக போகிறோம். அதனால் கொஞ்சம் வண்டி எடுத்து ஓட்டுற மாதிரி இருக்கனால வெயிலில் மணி இப்போது மத்தியான டயத்தில் நாங்கள் கிளம்புறோம். அதனால் வந்து சன்ஸ்க்ரீன் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணணும், இல்லைனா அப்ளை பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட ஃபேஸ் வந்து இருக்கிற கலரோட கம்மியாகிடுது, ஆக்சுவலாக பிளாக் ஆகிடுது. ஐயோ ஆமாம், வெயிலேருந்து சன்ஸ்க்ரீனாலே வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தானே. நம்ம ஃபேஸ் பிளாக் ஆகிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த விளாகில் நம்ம இவங்களை வந்து என்ன சொல்கிறது, மேக்கப் கிளாஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறத பார்க்க போகிறீங்க. அதுதான் இந்த விளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு இவங்க பண்ணுறத ஹெல்டு பண்ணுறத வ்ளாக் எடுக்கலாம். அவங்க கிளைண்ட் அக்செப்ட் பண்ணலைன்னா நம்ம இங்கேருந்து அங்கே போகிறதையும் அங்கேருந்து நம்ம திருப்பி இங்கே வர்றதையும் பார்க்கலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து என்னென்ன நடக்குது, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. மூஞ்சி பிளாக்காக தெரியுதா இல்லை அதே மாதிரி தான் தெரியுதா? இன்றைக்கி கொஞ்சம் தெரியலையே. என்னது வேணாமா, என்னமோ உன் காலில் விழுகிற மாதிரி. பின்னாடி எல்லாமே காய போட்டு நம்ம ஆமாம் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தல, அங்கே போய் மடித்து வைக்கணும். ஸோ இவங்களோட சேர்ந்ததுலேருந்து நம்மளுக்கும் ஃபேஸில் க்ரீமு, ஃபேஸ் வாஷு இதெல்லாம் யூஸே பண்ணுற ஆள் கிடையாதுங்க. பட் இவங்க சொல்லி இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளோட ஃபேஸ்லேயும் போர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கா. நான் வந்து டாக்டர்கிட்ட காமிச்சேன், டெர்மட்டாலஜிஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லேசர் பண்ணாதாங்க போகும், கொஞ்சம் டீப்பாக இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டாங்க. போதுங்க, இருக்கிற வரைக்கும் இதே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க சொன்னால் அந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ணுறோம், ஆர்டினரியில் ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். அது இருக்கா, அது எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. அதுவும் அப்புறமேட்டு ஆர்டினரியிலேருந்து ஒரு சீரமும் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே ப்ரொமோஷன் கிடையாது. ஆக்சுவலாக நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்றதை காமிக்கிறேன். அந்த ஃபேஸ் வாஷ் அங்கே அந்த பாட்டமில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இங்கேயே இருக்குது. ஆக்சுவலாக வித்யுத் வந்து ஓட்ட போட்டான்னு நினைக்கிறேங்க. இங்கேயே இருக்குது. இந்த ஆர்டினரி வந்து ஃபேஸ் வாஷும் இந்த சீரமும் வந்து மார்னிங் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு தர மாதிரி தாங்க இருக்குது. சீரியஸாகவே இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இந்த சீரமும் அதுவும். ஆனால் என்ன ரேட்டு தான் அதிகம். அந்த நான் காமிச்சல ஃபேஸ் வாஷும் 1000 1500 நினைக்கிறேன். அதே வந்து அவ்வளோ ரேட்டு வந்துடுது. சரி, மத்தியானம் வர சொல்லியிருந்தாங்க 2:10 மணி டைம் ஆயிடுச்சு. கிளம்பாமா? எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா? அந்த பேக்கில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இந்த ஹேர் ட்ரையர் மட்டும் எடுத்து வச்சுக்கோ. கேமரா கொண்டு போகலாமா இல்லை வேணாமா? சரி, அங்கே போய் பார்க்கலாம். அவங்க வ்ளாக் எடுக்க பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம வ்ளாக் எடுக்கலாம். ஓகே, சரி வாங்க போகலாம். ஓகே, நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு மோட்டோ வ்ளாக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி குட்டி ட்ராவல், கொஞ்சம் லாங் ட்ராவல் இருக்கிறத மோட்டோ வ்ளாக் எடுக்கலாம். இப்போயே எடுக்கிறதான் பிளானு. இப்போ நம்ம கார் இருந்தால் காரில் வந்து வ்ளாக் பண்ணிட்டே போகலாம். நம்மகிட்ட இப்போதைக்கு கார் இல்லை, அதனால் வண்டியில் வந்து மோட்டோ வ்ளாக் பண்ணிட்டே போகலான்னு நினச்சேன். பட் வந்து ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. திருப்பியும் ஹெல்மெட்டில் வந்து கோப்ரோ அதெல்லாம் மாட்டணுங்க, லேட் ஆகிடும்ன்றனால இப்போ இமீடியட்டாக கிளம்பிடும். ஸோ இன் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து மோட்டோ வ்ளாக் வேணுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ மோட்டோ வ்ளாகும் நம்ம சேனலில் பண்ணலாம். ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். லாங் ட்ராவல் போகிறதுக்காக தான் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சேன். அந்த க்ளவுஸு, அப்புறமேட்டு ஹெல்மெட்டில் வந்து அந்த மவுண்ட் பண்ணுறது கோப்ரோ
எல்லாமே வாங்கி வச்சேன். பட் எங்கிட்ட இருக்கிற ஒர்க் ஸ்கெடியூலில் வந்து போக முடியலை. அது நம்ம நேரமாக என்னன்னு தெரில. இப்போ இருக்கிறதுல வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு லைஃபு. அந்த ராகுக்கே தான் என்னமோ சொல்கிறாங்க வீட்டில். அது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. வீட்டில் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கும் நடந்திருக்கும். சில ஃபேமிலிஸ்லாம் நடந்திருக்கலாம். இந்த மாதிரி கோயில் கீழுக்கெலாம் போயிட்டு வந்துட்டுருக்கோங்க. சரி, ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் வ்ளாகாக நான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குது என் கரண்ட் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம இவங்களோட மேக்கப் கிளாஸ்க்கு போகலாம். ஆனால் வேர்த்து ஊற்றுதப்பா. சரி, போகலாமா? பார்ப்பலாம். ஐசோ, நீனும் சொல்லு நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ரைடு புக் ஆகிருக்கு. அது ஆக்சுவலாக ப்ரைட்ஸ்மெட்டு. அவங்களுக்கு வந்து ஹேர் டூ பண்ண போகிறோம். அதுதான் எனக்கு கிளம்புறோம். வேகமாக கிளம்புனா தான் அங்கே போய் ரீச் ஆக முடியும். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஆமாம், டைம் ஆயிடுச்சு. கிளம்பலாம். அங்கே போய் பார்க்கலாம். போகலாம். ஓகே, பாய். பாய் பாய் பாய். மச்சம்மக்க மாலே ஆச்சாலே மச்சம்மக்க மாலே இப்போ விடுஞ்சாச்சே சம்ப புது நாளே. ஜேஎஃப்எம் வியூஸ் ஒரு வழியாக வந்து நம்ம லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருந்தே நாங்கள் வந்து அந்த சைடு இந்த சைடு தேடிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து வீடை கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போ வந்து இவங்க வந்து ஹேர் டூ பண்ண உள்ளுக்குள்ளே போக போகிறாங்க. நானும் கூட சேர்ந்து போவான். இல்லை வெளியில் வெயிட் பண்ணுவான். இல்லை மேலே வந்துட்டு நம்ம vlog அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், கிளைண்ட்டை கேட்டுக்கலாம். என்னன்னு பார்த்துட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்ருக்கேன். நீங்கள் மேக்கப் இல்லைன்னா ஹேர் டூ பண்ணி முடிச்சு ஃபஸ்ட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம், எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு. ஓகேவா? அவங்க கீழே வருவாங்களா இல்லை நம்ம தான் உள்ளுக்குள்ளே போகணுமா? நம்ம தான் உள்ளுக்குள்ளே போகணும். சரிம்மா, நாய்கள் ஜாக்கிரதை வேறு போட்டிருக்கேன். அதெல்லாம் பயமாக இருக்குது. ஐஸு உள்ளுக்குள்ளே வந்து ஹேர் டூ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வெளில வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 3-4 மணி நேரமாகவே வெளில தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க 2-3 பேருக்கு ஹேர் டூ பண்ணுறாங்க போல். ஸோ இதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருக்குது. நம்ம பிடிச்சவங்க அவங்களோட ஒர்க்கு பண்ணுறப்போ நம்ம அவங்களுக்காக வெளியில் நின்று வெயிட் பண்ணுறது. ஆக்சுவலாக நம்ம வண்டியிலேருந்து வரும்போது அந்த ரோட்டில் வந்தோம் இல்லையா, அந்த கிளிப் பார்த்துருப்பீங்க. அது ஏன்னா சரியான காற்றுங்க. வண்டியே அப்படியே மூவ் ஆகுது. நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், அப்படியே வண்டி அப்படியே தூக்கி அப்படியே வைக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மூவ் ஆகுது வண்டி. சரியான காற்று. என்னடா அப்படி காற்று அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தோம். பயங்கரமான காற்று. ஸோ அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. முடித்த பிறகு அவங்ககிட்ட கேட்டு ஸோ அவங்க பண்ணதை மட்டும் வீடியோ எடுத்துக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ எடுத்துக்கலாங்க. அதையும் இந்த வீடியோ எண்ணில் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? அவங்க வந்த பிறகு பார்க்கலாம், இல்லைனா கால் பண்ண பிறகு நம்ம மேலே போய் என்னென்னு பார்க்கலாம் வீட்டில். ஆக்சுவலாக நான் இன்னும் சாப்பிடல. அவங்க சாப்பிட்டாங்க, நான் இன்னும் சாப்பிடல. இனிமேல் தான் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க சாப்பிட்ணும். பார்க்கலாம் எப்போ கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மணி ஆயிடுச்சு, நான் ஒரு 5 o'clock கிட்ட ஆயிருக்கும். நம்ம இங்கே வந்து 2:15 வந்தோம். 5 o'clock கிட்ட ஆயிடுச்சுங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணுவோம். மெசேஜ் ஃப்ரம் நியூஸ். நம்ம ஐஷு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ஹேர் டூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க பண்ண 2 பேருக்கு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஹாப்பியாக. 3வது ஒருத்தவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. 3வதுல வந்து பாதி பண்ணியிருக்காங்களாம், இவங்களும் இன்னொருத்தவங்களும். ஸோ அந்த பொண்ணுமே ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து அந்த பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன், இவங்க பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்ககிட்ட கேட்கலாமா. இப்போது ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஜூஸ் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இவங்க டயர்ட் ஆகிட்டாங்களாம். மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிடல. இவங்க சாப்பிட்டாங்கன்னா ஆக்சுவலாக இவங்க மட்டும் தான் சாப்பிட்டாங்க. அது வந்து கம்மியாக தான் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து டயர்டாக இருக்குது, பசின்னு சொன்னாங்க. சரி, அதனால் வந்து ஜூஸ் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட கேட்கலாம் இன்றைக்கி எப்படி பண்ணாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் கேட்டேன். ஸோ உங்களுக்காக திருப்பி நான் அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க சொல்லட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஐசு நல்லா பண்ணிங்கண்ணா இன்னைக்கு. சூப்பராக பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக நல்லா சந்தோஷமாக முடிச்சாச்சு. எல்லாருமே ஹாப்பி. கிளைண்ட் ஹாப்பி தானே? கிளைண்ட் எல்லாருமே ஹாப்பி.
ஆனால் நீ பண்ணதை வீடியோ எடுத்துருக்கலாம்ல, ஏன் எடுக்கல? வீடியோ எடுக்க முடியல, அன்னைக்கு ரொம்ப டஞ்சனாக இருந்துச்சு. ஃபோட்டோவும் எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. நாங்கள் வந்து வேகமாக பண்ணி முடிக்கணும்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஹாப்பியாக பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. நீ மட்டும் தான் நான் சாப்பிட்டேன் மத்தியானம், திருப்பியும் என்ன 2 வாய் சாப்பிட்டேன். அதுவும் வயிறு நிறையல, சும்மா இருங்க மேடம். லாஸ்ட்டாக நம்ம எடுத்தது வந்து கட் ஆயிடுச்சு. நீங்கள் சாப்பிட்டதில்ல, அதை வந்து கண்டினியூ பண்ணுங்க. வயிறு 2 வாய் தான் சாப்பிட்டியா? வயிறு நிறையலையா? நான் அது கூட சாப்பிடலையே. 2 வாய் தான் சாப்பிட்டேன். சரி, சாப்பிட்ட மாதிரியும் இல்லை, வயிறும் நிறையல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. தண்ணி ரொம்ப தவிச்சிட்டே இருந்துச்சு. அதனால ஹரிபரியாக கிளம்பிட்டு இருந்தோம். அதனால இங்கே ஜூஸ் சாப்பிட வந்தோம். ஒரு வெஜ் சாண்ட்விச் சொல்லியிருக்கோம், நஜெட் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு தேர்ஸ்டேனால நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடுங்க. தேர்ஸ்டேனால இன்னைக்கு சாயிரா. ஆக்சுவலாக இவங்களால எனக்கும் வந்து நான்வெஜ் சாப்பிட விட மாட்டாங்க, என்னையும் நான்வெஜ் சாப்பிட விட மாட்டாங்க தேர்ஸ்டே. ஓகே, ஸோ நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். அவங்க பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். பை ஜேஎஃப்எம் வியூஸ், பை மிஸ்டர் ஜேஎஃப்எம், மிஸ்ஸஸ் ஜேஎஃப்எம்.